தூர போட்டிருக்கேன் அவள வாயில போட்டு சவைக்காத, அது புளியங்கொட்டாது லூசு பையில. புளியங்கொட்டை எடுத்து திங்கிய வயிற்றுக்குள்ள போனுச்சுன்னு வச்சுக்க, அப்புறம் மரம் முளைச்சி வெளியில வந்துடும் பார்த்துக்கோ. சின்ன பிள்ளையில நாங்க அப்படிதான் சொல்லுவோம். புளியங்கொட்டையை தின்னாச்சுன்னா உடனே வயிற்றுக்குள்ள இருந்து மழை முளைச்சிரும், பப்பாளி மரம் முளைச்சிரும் அப்படின்னு சொல்லுவோம். புளியங்கொட்டையை தின்னுட்டு வயிற்றுக்குள்ள போட்டு எம்மாடி நான் கொட்டையை முழுங்கிட்டேனே, எனக்கு வயிற்றுக்குள்ள இருந்து மரம் முளைக்க போகுது அப்படிங்கிற கதையா சொல்லி சிரிச்சுட்டாலையோ. அந்த மாதிரி உனக்கு வயிற்றுக்குள்ள மரம் முளைச்சிடாம, அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்கோ. திங்காத லூஸ் மாதிரி எங்க நடந்து இது தீட்டு வந்த பணி தூரடு, இல்லைன்னா அவன் வாய்க்குள்ள போட்டு சவைச்சிட்டு கிடப்பான். விளாடுறதுக்கு வச்சிருந்தா பல்லாங்குழி விளாடுறதுக்கு வச்சிருந்ததை கீழே தள்ளி விட்டு தூக்கிட்டு வரேன். குடுக்காதலா கரு துப்ப லூசு, ராடி துப்ப அம்மா அடிச்சுராடி எடுக்காத போட்டுருவான். பூரத்துக்கு லூசு வாய்க்குள்ள கொடுக்கா. என்னது இருக்கு எந்த நேரமும் இவன் 2 பேரும் அதுக்குள்ளதான் போய் நோண்டுதாவ. ஐயாச்சி அது என்னது பாரு, என்னத்தே லூஸ் மாதிரி எடுத்து திங்க பாரு. ஆமா போந்தால நீ உடனே புடுங்கிறதுக்கு பேரு. அவன்கிட்ட புடுங்கி திங்காம உனக்கு இருக்கவே முடியாதால. பழைய எலும்போ ஏதோ ஒன்று உள்ள போயிருக்கு போல. அதைத்தான் இவன் ஸ்மெல் பண்ணி அது உள்ளே போய் குடஞ்சிக்கிட்டே இருந்திருக்கான். உனக்கும் அறிவே இல்லை. நானும் தூக்கும் போது தள்ளினே வரல, அதான் இவன் நோண்டி மூக்கை கொண்டு போய் உள்ள அதுக்குள்ளே நுழைச்சிருக்கான். இவ இப்போ எடுக்கிறத பார்த்துட்டு அவன் போய் பிடிங்கிட்டு வரான்.